சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் மீண்டும் கரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சீனா மற்றும் தாய்லாந்திலும் புதியதாக கரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹாங்காங் நாட்டில் கரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டின் முக்கிய நகரங்களில் கரோனா பாதிப்பு புதிய அலையாக உருவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 1.7% இருந்த கரோனா தொற்றின் பரவல் தற்பொழுது 11.4% உயர்ந்துள்ளது என்றும் இது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிவான பாதிப்புகளை விட அதிகம் என ஹாங்காங் மத்திய சுகாதார பாதுகாப்பு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் நாட்டில் சுமார் ஓராண்டு கழித்து முதன்முறையாக கரோனா பாதிப்பு குறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தொற்றுகள் ஒரே வாரத்தில் சுமார் 28% உயர்ந்துள்ளதாகவும் இதன் மூலம் 14,200 பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இருப்பினும் முந்தைய வைரஸை விட வேகமாக பரவி கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதற்கான எந்தவொரு அறிகுறியும் இல்லை என கூறப்படுகிறது.